Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பன்னீர் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நறுக்கின கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாலாம் இந்த ஃப்ளோரில் நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்கான பேட்டராக இருந்துச்சுன்னா பன்னீர் நமக்கு மாவில் கோட் ஆகாது. அதனால கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டர் இருந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற பன்னீர் க்யூப்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி மசாலா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த பன்னீர் எல்லாம் இதில் 1 பை 1 இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் மசாலா ரெடி பண்ணும்போது நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த 65 நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் ஆனதும் இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கோல்டன் கலரில் நமக்கு பன்னீர் 65 ரெடியாகி இருக்குது. நான் ரிமைனிங் இருக்கிற பன்னீரையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு அருமையான பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். நான் கார்னிஷிங்காக கறி லீஃப் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பன்னீர் 65 நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸஸ்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.